இந்த போலீஸ்காரங்கலாம் படிச்சுதான் போலீஸ் ஆனாங்களா இல்ல படிக்காம போலீஸ் ஆனாங்களானே தெரியல. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல ஒரு பனையேறி விவசாயி பனைமரத்துல இருந்து கல் இறக்குன காரணத்திற்காக எஸ்ஐ இசைக்கராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பனையேறி விவசாயிய ஒரு தகாத வார்த்தையில திட்டி இருந்திருக்காரு. தகாத வார்த்தையில திட்டினது மட்டும் இல்லாம அவரை ஜாதி ரீதியா மனமும் ரீதியாவும் புண்படுத்திருக்காரு. பனைமரத்துல இருந்து இறங்கி வந்த விவசாயிக்கும் எஸ்ஐ இசைக்கராஜாவுக்கும் கைகலப்பாகி எஸ்ஐ இசைக்கராஜா என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் துப்பாக்கி எடுத்து பனையேறி விவசாயி காலில் சுட்டிருக்காரு. பனையேறி விவசாயி கீழே கிடக்கிற கட்டைய அவர் தற்காப்புக்காக எடுத்து எஸ்ஐ இசைக்கராஜாவை தாக்குனதா சொல்றாங்க. பனைமரத்துல இருந்து கல் இறக்கக்கூடாது, ஓகே. அதை நீங்க காமா அந்த விவசாயிட்ட நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க நான் சுடதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயமாகும்? இப்படிதான் ஸ்டெர்லைட்லயும் இப்படிதான் நடந்துச்சு. இப்ப இந்த பனையேறி விவசாயிக்கு நடந்துட்டு இருக்கு. போலீஸ்லாம் படிச்சுதான் வேலைக்கு வந்தீங்களா இல்ல படிக்காம வேலைக்கு வந்தீங்களானே எனக்கு தெரியல. தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு இது வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு. தயவு செஞ்சு மனுஷங்களா மதிங்க. எதமோ நாயை சுடுற மாதிரி சுடாதீங்க. அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னா இப்படி சுட்டுதான் நம்ம அதிகாரத்தை காட்டணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது.